ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்மலக்கண சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் தசையில் சந்திரபுத்தி என்ற பதிவு தானே. இந்த பதிவானது இந்த காலத்தில் எண்ணி வர 11ஆம் பாவம் 11ஆம் ராசினா மிதன ராசி பதிவாக. ஓகேங்களா? இந்த மிதன ராசியில் இன்னும் நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினாரிக்கு 12 கோடி சந்திரபவன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிப்பது பதிவாக. இந்த பலனை பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்குறீங்க. அது 2 கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ராசி கடத்துக்கு பார்த்தீங்கன்னா முன் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது முன் பேச்சு அல்லது நவாசம் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திர செவ்வாய் 3 கிரகத்தை கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திர செவ்வாய் புதன்னு அதனால பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த நட்சத்திர சாரத்தை தான் உங்களுக்கு கிரகங்கள் தசாபுத்தி கிரகங்கள் பயணித்து உங்களுக்கு தசாபுத்தி நடத்தி உங்களுக்கு பலன் அளிக்க போகிற அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? இது புரிஞ்சு பலனை பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இது வந்து நான் சிம்மலக்கணம் சிம்மராசிக்கு பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது. சிம்மலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் அதாவது எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கிர திசையில் உங்களுக்கு சந்திரபுத்தி நடக்குமானா லக்கண பாவரி பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசாபுத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 3 கோடி 10 கோடி சுக்கிர புத்திங்க. இது சுக்கிர திசை. ஓகேங்களா? அப்போ 12 கோடி சந்திர புத்தி. அது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு கேட்டிங்கனாக்கா அதாவது சுக்கிர திசையானது பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். அதாவது சுக்கிர திசை சந்திர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது 11 மாதமும் 6 நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்குங்க. ஒரு வருடமும் 8 மாதம் வரை செயல்பாட்டில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் திசையில் உங்களுக்கு சந்திர புத்தியானது ஒரு வருடமும் 8 மாதம் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ லக்கணத்தில் எண்ணி வர 11ஆம் ராசி மிதன ராசி என்ன நட்சத்திரம் பார்த்துலாங்க. அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்குது. புனர்பூசம் 1 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம். இப்போ மிருகசீரிஷத்தில் அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கோடி சந்திரன் பயணிக்கிறார். அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுறதுக்கு 11 சம்மந்தப்படுது 4 9 பயணித்து அவர் 12 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது வீடு வண்டி வாங்குறது மூலிமா நம்ம லாபம் பெறுமானா கண்டிப்பாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு நம்ம கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இல்லாமல் ஊரு டூர் தாங்க விரையும் பண்ணி செலவு பண்ணி ஊரு டூர் மாநில தான் நம்ம போய் பார்த்து தூரத்து பயணத்தை தான் நம்ம இதெல்லாம் அடைவோம். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் தாயோட எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்போம். ஓகேங்களா? அப்போ தந்தையோட எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்போம். அவங்களோட ஆசை நிறைவேற்றி கொடுப்போம். அப்போ அவங்க மூலம் நான் லாபம் பெறுறது. ஓகேங்களா? அப்போ லாபம் பெறதுனா அவங்க வாழ்த்துனா அந்த வாழ்த்து நம்ம லாபம் தான். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி லாபம் பெறுறது. அப்போ தந்தை வழி சொத்து தாய் வழி சொத்து அவங்க மூலியம் லாபம் பெறுறது. அப்போ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிற படிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா உயர்கல்வி இந்த மாதிரி படிப்பு உச்சக்கல்வி இந்த படிப்பு மூலிமா நம்ம தொழில் மூலிமா பண்ணக்கூடிய லாபம் பெறுறது. ஓகேங்களா? அப்போ கொடுத்துல் வாங்க லாபம் பெறுறது. அப்போ இன்னொருத்தர் உழைப்பில் நாம் லாபம் பெறுறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம கிடைக்குமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தாய் தந்தையார் ஆசீர்வாதம் இருந்தாவே நம்ம பெரிய லாபம் தாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டுங்க. எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை சாரம் இல்லைங்களா? அப்போ திருவாதிரை சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 சம்மந்தப்படுறாங்க. ராகு சம்மந்தப்பட்ட மேலே வந்து 12 சந்திர பயணிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஊரு டூர் தாங்க நம்மளுக்கு பயணமே. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த லாபம் பெறது பூரா பார்த்தீங்கன்னாக்கா அதை சட்டத்துக்கு புறமான தொழிலில் தான் நம்ம லாபமே பெறுவோம். ஓகேங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவு வகை இந்த உணவு வகையில் கலப்படம் இயற்கைக்கு மாறுபட்டது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் ரயில் பயணம் அப்போ இது மூலிமா லாபத்தை பெறுறது. அப்போ பெரிய முதலீடு போட்ட இடத்துல போய் லாபம் பெறுறது. ஓகேங்களா? அப்போ இனவற்ற லாபம் பெறுறது. அப்போ மூத்த சகோதரர்கிட்ட நண்பர்கள் மூலிமா லாபம் பெறுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயம் கிடைக்குமான கிடைக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அதாவது இயற்கை நீச்சம் நீச்சம்னாக்கா அதாவது இந்த கறி கடை இந்த மாதிரி ஒரு சைவம் அந்த அசைவம் மாமிசம் விற்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த அதாவது ராகோட சாதம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பாயிண்ட் அப்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ மனசு ரொம்ப வேகமாக இருக்கும், வேகமாக செயல்படும். இப்போ எதுவுமே சிறுசாக ஆசைப்பட மாட்டோம், பெருசாக தான் ஆசைப்படுவோம். ஓகேங்களா? அப்போ அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான விரையும் அதுக்குண்டான செலவு. ஓகேங்களா? அப்போ வெளியூர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து நம்ம சுகபோகத்தை ஆசை தீர்த்துக்கிறது. ஓகே, ஜாதி திருமணம் பண்ணிக்கிறது, 2ஆம் திருமணம் லாபத்தை பெறுறது. ஓகேங்களா? அப்போ அதை பார்த்து இந்த மாதிரிலாம் கட்டமெல்லாம் நமக்கு நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், டைம் கால அவசரம் கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த சாரத்து அடுத்த புனர்பூசம் சாரம் இல்லைங்களா? அப்போ ரைட் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சாரம் பார்த்தீங்கன்னா 5 கோடி 8 கோடி சாரம். அப்போ 11 சம்மந்தப்பட்டு 5 8 சம்மந்தப்பட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடி சந்திரன் பயணிக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நீண்ட கனவாக பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பத்து இருக்குது அப்படின்னா இந்த சொத்து பத்து பூமி லாபம் பெறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் மினிமம் சங்கடங்கள் விரயங்கள் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் வெளியில் கூட தனிமையில் இருக்கும். அப்போ 11ஆம் இடத்துல 12 கோடி மாதிரி தனுசாத பணம் இருக்கார்.
ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அப்போ குழந்தைங்க மூலிமா லாபம் கிடைக்கிறது, குழந்தைங்க உச்சக்கல்வி உயர்கல்வி அது மூலிமா லாபம் பெறுறது. அப்போ அவங்க ஊர் டு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி ஆசை தங்க படிக்க வைக்கிறது. அப்போ மனைவி வழி சொத்து மூலியம் பாரம்பரிய சொத்து மூலியம் வர்றது. அப்போ ஆயுளுக்கு காப்பீடு திட்டம் மூலிமா லாபம் பெறுறது. அப்போ உழைப்பே இல்லாமல் இன்னொருத்தர் முதலீட்டில் நாம லாபம் பெறுறது. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதுக்குண்டான வரை அதுக்குண்டான பயண செலவு அப்போ நம்ம அணுகுமுறையாக வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய முதலீடு போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறது, படிப்புக்கு அனுப்பி வைக்கிறது. ஓகேங்களா. அப்போ பூரி தொட்டு வெளியே வந்து நம்ம லாபம் பெறுறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாதனை பயணிச்சு போய் சிறப்பு. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலனை நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.